வாகன பேரணி மூலம் பிரதமர் மோடி தீவிர வாக்கு சேகரிப்பு. சென்னை தன் மனதை வென்றுவிட்டதாக சமூக வலைதளத்தில் பதிவு. சென்னையின் உற்சாகம் பெரிய அளவில் என்டிஏவுக்கு ஆதரவளிக்க தயாராக உள்ளதையே காட்டுகிறது. சென்னை மக்கள் இம்முறை திமுக காங்கிரஸை நிராகரிக்க தயாராக இருப்பதில் வியக்க ஏதுமில்லை எனவும் பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. பெண் சக்தி குறித்து பேசும் பிரதமர் மோடி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறித்து பேசாதது ஏன்? மணிப்பூர் பெண்கள் மல்யுத்த வீராங்கனைகள் பிரச்சனையை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி. பாஜக அரசால் தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்பட்ட துரோகங்களுக்கு துணை போனவர் எடப்பாடி பழனிசாமி. பாஜகவும் அதிமுகவும் தமிழின விரோதிகள் எனவும் முதலமைச்சர் கடும் தாக்கு. பச்சோந்தி போல அடிக்கடி நிறம் மாறக்கூடியவர் டிடிவி தினகரன் என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். துரோகத்திற்கு பெயர் போனவர்தான் எடப்பாடி பழனிசாமி என டிடிவி தினகரன் பதிலடி. உடல்நலக்குறைவால் காலமான ஆர்.எம். வீரப்பன் உடலுக்கு அரசியல் கட்சித் தலைவர், திரை பிரபலங்கள் நேரில் அஞ்சலி. முதலமைச்சர் மு க ஸ்டாலின், நடிகர்கள் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் உள்ளிட்ட பலர் அஞ்சலி. எம்ஜிஆர் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, சினிமா வாழ்க்கையிலும் சரி, அரசியல் வாழ்க்கையிலும் சரி, அவருக்கு வலது கையா இருந்தவர். ஆர்.எம். வீரப்பனின் மறைவு வேதனை அளிக்கிறது. எம்ஜிஆர் கொள்கைகளை பிரபலப்படுத்தியதற்காகவும் பொது சேவைக்காகவும் ஆர்.எம். வீரப்பன் நினைவு கூறப்படுவார் என பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. பிரதமர் மோடியிடம் மீண்டும் நாட்டை கொடுத்தால் இந்தியாவையே மறந்துவிட வேண்டும். நீலகிரியில் தேர்தல் பிரச்சாரம் செய்த சீமான் கடும் விமர்சனம். என்ன செய்தார்கள்? எல்லா பிரச்சனைக்கும் என் மக்களோடு நான் நின்றுக்கேன். இந்த ஒரு இடத்துல இந்த தேர்தலில் என் மக்கள் எங்களோடு நிக்கணும்னு வென்றேன். தயவு செய்து மறந்து விடாமல் ஏப்ரல் 19 நடக்கிற தேர்தலிலே வாக்குப்பதிவிலே மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி என் தம்பி விவசாயியாக இருக்கிற வேளாண் குடிமகன் ஜெயக்குமார் அவர்களுக்கு மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். கரூர், சேலம் உள்ளிட்ட 9 இடங்களில் 100 டிகிரியை தாண்டி கொளுத்திய வெயில். திருப்பத்தூரில் 107 டிகிரி வெப்பம் பதிவானது. தெலுங்கானாவில் 106 அரசு அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்தது தேர்தல் ஆணையம். பாரதிய ராஷ்டிரிய சமிதி கூட்டத்தில் அதிகாரிகள் பங்கேற்றதால் நடவடிக்கை. பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் ஐதராபாத் அணி 2 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி. பிரசாத் சிங், அசிதோஷ் சர்மாவின் அதிரடியால் கடைசி வரை அனல் பறந்த போட்டி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.